திடீர்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி யாருன்னு பார்த்தா வெங்கட்டானன் ஒருத்தர் வர்றாரு. நாம கேட்கிறோம், எங்க தமிழ்நாட்டை சாராத கர்நாடகத்தை சேர்ந்த ஆளை எங்க நியமிச்சீங்க அப்படின்னு கேட்டா அமைச்சர் நிர்மல்குமார். அவர் கர்நாடகா கிடையாது, ஆந்திரா. எந்த கர்மா வந்தாங்க. அவர் ஆபத்து சமயத்துல உதவியா இருந்தார். என்ன ஆபத்து சமயம்? கஜா புயலப்ப, ஒக்கி புயலப்ப, நிவர் புயலப்ப, சென்னையில வெள்ளம் ஏற்பட்டப்ப மக்களுக்காக உதவி பண்ணாரா? மக்களுக்காக நின்னாரா? என்ன பண்ணாரு? படத்தை வெளியிடாதப்ப காசை கேட்காம இருந்தாரு. அவ என்ன பண்ற? புஷியானந்த கட்சி பொறுப்புல நீக்கி விட்டுட்டு வெங்கட்டான போட்டு விடு, இல்ல விஜய தலைவர் பொறுப்புல இறக்கி விட்டு வெங்கட்டான போடு, கட்சி பொறுப்புல போடு. யார் கேட்க போறா? தமிழே தெரியாதவன் தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதியா? காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டுல தடுப்பணை கட்டணமா கூடாதா? வெங்கட்டானவின் கருத்து என்ன? வெங்கட்டானவின் பார்வை என்ன? இவர் சொல்றாரு, ஊரா விட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க ப்ரோங்கிற. நீங்க சோறே ஊரா விட்டு நெய்யில குழந்தைக்கு நாங்க மாத்திரைய பொடி பொடியா நுணுக்கி கொடுத்தோம். குழந்தை எங்க? குழந்தைய அவர்தான். குழந்தைய காணுங்க. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி அவ்வளவு ஒளி, அவ்வளவு இறைச்சல். எவனாவது குழந்தைய எடுத்துட்டு போவானா? ஆனா சொல்றாங்க பாருங்க, அந்த சரத்தை அமைச்சர்களை வச்சுக்கிட்டு போதையை ஒழிக்க போறாரு. இந்த பக்கம் விஜயபாஸ்கர், அவர் யாரு? இவர் கஸ்டமரு, அவர் சப்ளையர். கேவலம் தமிழ்நாட்டுக்கு குடிச்ச அலங்கோல நில ஓட்ட கொண்டு அவங்கள்ட்ட போட்டுட்டு இன்னைக்கு பிரச்சனைக்கு நம்ம வீடு நின்று போராட வேண்டியது. அண்ணன் சீமானாவது வெற்றி பெற்றுக்கலாம். இப்ப சொல்றேன், பரதேசி யாரா சட்டமன்றத்தில் பேச போற? அவர் அப்பாவை காணுங்கிறாரு, இவர் மனைவியை காணுங்கிறாரு. ஆனா சட்டசபையில மக்களுக்கான பிரச்சனைகள் பேசப்படுறதே காணுமே. ஏன்னா எந்த பிரச்சனையும் பேச திமுகவுக்கு தார்மீகம் இல்ல, அருகதை இல்ல. எல்லா பிரச்சனையும் தொடக்கம் திமுக. அதனால பிரச்சனையை திமுக பேச மாட்டான், மக்கள் பிரச்சனையை பேச மாட்டான். தாவேகாரனுக்கு அது தெரியாது. அதிமுக உட்கட்சி பிரச்சனையை சமாளிக்க முடியல. அப்ப மக்கள் பிரச்சனை பேசப்படாத சட்டமன்றமாக தமிழ்நாடு சட்டமன்றம் இருக்கு. வாக்கின் வலிமை அறியாது, வாக்கின் மகத்துவத்தை அறியாம பேச்சு சொன்னா ஓட்ட போட்டேன், பேரன் சொன்னா ஓட்டு போட்டேன், மகன் சொன்னா ஓட்டு போட்டேன். உங்க பேரனுக்கோ உங்க பேத்திக்கோ உங்க மகனுக்கோ சளி பிடிச்சிருக்கு, மூக்களை ஊத்துது, அவன் ஐஸ்கிரீம் வேணுங்கிறான். இல்லப்பா சாப்பிடக்கூடாது, உடம்பு கெட்டு போகும். இல்ல வேணும் அப்படின்னு அழுதான்னா தலையில ஒரு போட போட்டு போட அப்படின்னு. அவ்வளவுதான் அவனோட புரிதல் இருக்கும். 18 வயசை தாண்டாலும் அவனுக்கு வாக்குரிமை. ஆனா பேரன் சொன்னா, பேத்தி சொன்னா, மகள் சொன்னா, மகன் சொன்னா ஓட்ட போட்டுட்டு நீ கரண்ட் விலையா எப்படி வரும்? தளபதி வாழ்க்கைன்னு சொல்லிட்டு படுத்துருங்க. அவ்வளவுதான். நான் விஜய்க்கு விசிறினா இப்ப கரண்ட் எல்லாம் விசிறியை வச்சு விசிறிருக்கேன். விஜய் மட்டும் வந்திருக்காரு, இன்னும் பல பேர் தர இருக்கேன் திரைத்துறையிலிருந்து வர்றதுக்கு. ஒருத்தர் நான் வர்றதா இல்லையான்னு மக்கள்கிட்ட கேட்டு வர்றேங்குது. நான் திருச்சி கிழக்குல நிக்கல, ஆனா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நான் எதுக்கு ஃபீல் பண்ண போறேன்? நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் வந்துருவேன். ஒரு பக்கம் நான் லாரன்ஸ், இன்னும் பல பேர் கனவு தருவேன்.